நண்பர்களுக்கு நல்வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயம் டிஎன்பிஎஸ்சியில் என்ன அப்படின்னா, நோட்ஸில் 2000லேருந்து 2023 வரைக்கும் சாகித்ய அகாடமி விருதுகள் பெற்றவர்கள் யார் யார், என்ன புத்தகங்கள், அவருடைய பேர் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். 2000ல் விமர்சனங்கள், மதிப்புரைகள், பேட்டிகள் அப்படிங்கிற அந்த விமர்சன தொகுப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா தி.க. சிவசங்கரன் அப்படிங்கிறவருக்கு சாகித்ய அகாடமி விருது கொடுக்குறாங்க. அண்ட் ரெண்டாவது விஷயம், 2001ல் சீசு செல்லப்பா அவர்கள் கொடுக்குறாங்க அவருடைய சுதந்திர திராகம் அப்படிங்கிற ஒரு நாவலுக்காக. 2002ல் பார்த்தீங்கன்னா சிற்பி பாலசுப்ரமணியம் அப்படிங்கிறவருக்கு ஒரு கிராமத்து நதி கவிதைகள் தொகுப்புக்கு கொடுக்குறாங்க. 2003ஆம் ஆண்டு வைரமுத்து அவர்களுக்கு கள்ளிக்காட்டு இதிகாசம் அப்படிங்கிற நாவலுக்காக அவருக்கு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த விருது கொடுக்குறாங்க. அதே சமயம் 2004 வணக்கம் வள்ளுவ அப்படிங்கிற கவிதைகளுக்கு ஈரோடு தமிழன்பன் அவருக்கு வந்து என்ன பண்ணாங்கன்னா இந்த விருது கொடுக்குறாங்க. 2005 கல்மரம் அப்படிங்கிற நாவலுக்கு ஜி. திலகவதி அவர்களுக்கு கொடுக்குறாங்க. 2006 மு. மேத்தா அவருடைய ஆகாயத்துக்கு அடுத்த வீடுங்கிற கவிதைகளுக்கு கொடுக்குறாங்க. 2007 இலையுதிர் காலம்ங்கிற நாவலுக்கு நீல பத்மநாபன் கொடுக்குறாங்க. 2008 மின்சாரப்பூ அப்படிங்கிற சிறுகதைக்கு மேலாண்மை பொன்னுசாமி கொடுக்குறாங்க. 2009 கையொப்பம் அப்படிங்கிற கவிதை மொழிபெயர்ப்புக்கு புவியரசுக்கு கொடுக்குறாங்க. 2010 சூடிய பூ சூடர்க்க அப்படிங்கிற ஒரு சிறுகதை தொகுப்புக்கு என்ன பண்ணுறாங்கன்னா நாஞ்சில் நாடன் அவர்களுக்கு இந்த விருது கொடுக்குறாங்க. 2011 காவல் கோட்டம் அப்படிங்கிற புதினத்துக்கு சு. வெங்கடேசன் அவர்களுக்கும், 2012 தோல் அப்படிங்கிற ஒரு புதினத்துக்கு டேனியல் செல்வராஜ் அவர்களுக்கும், அதே மாதிரி 2013 கொற்கை அப்படிங்கிற புதினத்துக்கு ஜோடி குரூஸ் அப்படிங்கிறவருக்கு கொடுக்குறாங்க. 2014 அஞ்ஞாடிங்கிற புதினத்துக்கு பூமணி அப்படிங்கிறவருக்கு தராங்க. 2015 மாதவன் அவருக்கு இலக்கிய சுவடுகள் திறனாய்வு நூலுக்காக என்ன பண்ணாங்கன்னா இந்த விருது கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் 2016 ஒரு சிறு இசை, இது முக்கியமான ஒரு கேள்வி, சிறு இசை அப்படிங்கிற சிறுகதைகள் பன்னதாசன் அவர்களுக்கு கொடுக்குறாங்க. அதே மாதிரி 2017 காந்தல் நாட்கள் அப்படிங்கிற கவிதைகள் இன்குலாப் அப்படிங்கிறவருக்கு தராங்க. 2018 சஞ்சாரம் அப்படிங்கிற புதினத்துக்கு எஸ். ராமகிருஷ்ணன் அவர்கள், தேசாந்திரி இந்த மாதிரி புத்தகம் எழுதின அந்த எஸ். ராமகிருஷ்ணன் அப்படிங்கிறவர் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் 2019 சூல் அப்படிங்கிற புதினம் சோ. தர்மன் அவர்கள் கொடுக்குறாங்க. இது வந்து ரொம்ப முக்கியமான கேள்வியாக இருந்துச்சு. அண்ட் 2020 செல்லாத பணம் அப்படிங்கிற புதினத்துக்கு இமயம் அப்படிங்கிறவர் கொடுக்குறாங்க. 2021 பார்த்தீங்க அப்படின்னா சிவப்பு கழுத்துடன் கூடிய பச்சை பறவை அப்படிங்கிற ஒரு சிறுகதைக்கு அம்பை அப்படிங்கிறவங்களுக்கு கொடுக்குறாங்க. 2022 காலாபாணி அப்படிங்கிறதுக்கு மு. ராஜேந்திரன் அவர்களுக்கு கொடுக்குறாங்க. 2023 நீர்வழி பருவம் அப்படிங்கிற புதினத்துக்கு ராஜசேகரன் என்கிற தேவி பாரதி கொடுக்குறாங்க. 2023 பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து 2 விதமான இது இருக்குது. 2023 பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா திரு கார்த்திகேயன் அப்படிங்கிறவருக்கு கொடுக்குறாங்க. அதே மாதிரி இதில் வந்து யுவ புரஸ்கார் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அது யாருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உதயசங்கர் அப்படிங்கிறவருக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த விருது கொடுக்குறாங்க. அதே மாதிரி பால புரஸ்கார் அப்படிங்கிறது ஆதனின் பொம்மை அப்படிங்கிற உதயசங்கர் கொடுக்குறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா யுவ புரஸ்கார் அப்படிங்கிறது ராம் தங்கம் அப்படிங்கிறவருக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா திரு கார்த்திகேயம் அப்படிங்கிற சிறுகதைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா கொடுக்குறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா புதினமா, சிறுகதையா, நாவலா, கட்டுரையா, மொழிபெயர்ப்பா அப்படிங்கிற அந்த வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஒரு கேள்வி கேட்குறப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு தவறான இதாக 4 கூற்று கொடுக்குறப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு வேலை கேட்குறப்ப ஒரு புதினத்தை என்ன பண்ணுவாங்கன்னா சிறுகதை, நாவல், மொழிபெயர்ப்பு அப்படின்ற மாதிரி வார்த்தை கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம படிக்கிறப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா அவர் பேர் அந்த நூல் இருக்கா உடனே ரைட்டுன்னு வச்சுப்போம். ஆனால் அது கொடுக்குறப்ப அது புதினமா, நாவலா, சிறுகதையா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.